ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கான செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து February 1 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஓவரால் டேல வந்து மொத்தம் 5 பேட்சில் வந்து எப்படி எக்ஸாமினேஷன் கனெக்ட் பண்ணாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதே சமயத்தில் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் யூஸ் மட்டும் தெரியாம விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஆப் சேஞ்ச் ஆனதுனால என்னென்ன பெனிஃபிட் வந்துச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட் திங் வந்து நாய்ஸ் எரர். ஸோ நாய்ஸ் எரர் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இருந்த அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த டைம் வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நாய்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய வார்னிங்ஸ் எல்லாமே வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய மார்க் டெஸ்ட்டில் வந்து யாருமே ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து உங்களை மானிட்டர் பண்ணலை. ஸோ எக்ஸாமினேஷன் டூரேஷனில் தான் உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ ஏகப்பட்ட வார்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களை 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண சொல்லுவாங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு சில வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுடைய சேட் பாக்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கும். ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து சேட் பண்ணியிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் தான் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கோசரம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. ஐடி கார்டு இல்லாட்டி ஆதார் கார்டு அந்த மாதிரி வந்து ஏதாவது ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ இந்த ஆப் சேஞ்ச் ஆனதுனால வந்து நாய்ஸ் ஓரியன்டான வந்து வார்னிங்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேஸ் டிடெக்ஷனில் இருக்கக்கூடிய எரர்ஸ் ஆகட்டும், அதே சமயத்தில் வார்னிங்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து மிஸ்மேட்ச் ஆகட்டும், அதே சமயத்தில் வந்து செவரல் ஃபேஸஸ் அப்படிங்கிற எரர்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு வார்னிங்ஸ் வந்து தொடர்ந்து தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஒரு பேஜில் விட்டு இன்னொரு பேஜ் மூவ் ஆகும்போது இருக்கக்கூடிய லேக் ஆகட்டும், அதே சமயத்தில் ஸோ நடுவில் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷனை விட்டு வெளியே வந்திருக்கு. ஸோ நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்த கொஷினை விட்டு வெளியே வந்திருக்கீங்களோ அதே கொஷினில் சேம் கொஷினில் வந்து நீங்கள் மறுபடியும் போய் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து மறுபடியும் என்ட்ரி ஆகிருக்கும், ரீஎன்ட்ரி ஆகிருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்திருக்கும், ஒரு சில பேருக்கு வந்திருக்காது. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது, இஷ்யூ கிடையாது. அதே சமயத்தில் ஒரு சில பேருக்கு வந்து 360 டிகிரிக்கு வந்து உங்களோட கேமராவை ரொட்டேட் பண்ணி காட்டுங்க, சுற்றி காட்டுங்க, உங்கள் ரூமில் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எக்ஸாமினேஷன் எழுதினவங்க எல்லாமே வந்து இதை தவிர வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி எக்ஸாமினேஷன் யார் யார் எழுதலையோ அவங்க எல்லாமே வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னே இதுதான் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன்ஸும் நடக்கும். ஸோ நாய்ஸ் எரர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே சமயத்தில் வந்து ஃபேஸ் டிடெக்ஷனில் இருக்கக்கூடிய எரர்ஸ் வந்து கண்டினியூஸாக தான் இருக்குது. ஸோ அது வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கிறதுனால அதை பற்றியுமே நீங்கள் பாதர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டடியில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசிக்காகவே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுடைய சப்ஜெக்ட்டில் அப்படிங்கிறத பாருங்கள். பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸில் இருந்தால் வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வருது. ஸோ நார்மலாக உங்களுடைய சப்ஜெக்டோடைய பேசிக் அவுட்லைனை வந்து ஒரு டைம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பேசிக்கான விஷயங்களை ஃபஸ்ட்டு தெளிவாக படித்து முடிச்சுட்டு அப்புறம் டெப்த்தாக படிக்க ஆரம்பிங்க. இனி ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் யூஸ் மட்டும் தெளிவாக விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ நண்பா.